தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தீங்கு நாளில் நமக்கு வரும் தீமைகள், நமக்கு வரும் எதிர்த்து வருகிற எல்லா போராட்டங்களில் நான் ஜெயம் எடுக்க என்ன செய்ய வேண்டும்? தூய பவுலடிகளாரை கொண்டு தூய ஆவியானவர் எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வசனம் 13 சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் திராணியுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சர்வாயுதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தீங்கு நாள் நமக்கு எதிராய் வரும் பொழுது, தீமைகள் நமக்கு எதிராய் எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகளை மேற்கொள்ளுவதற்கென்று சர்வாயுதம், தேவனுடைய சர்வாயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த சர்வாயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 12வது வசனம், நமக்கு யுத்தமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தீங்கை கொண்டு வருகிறவன் சாத்தான், அவனுடைய சேனைகள். இந்த சேனைகளிடத்திலே, சாத்தானிடத்திலே எதிர்த்து நிற்பதற்கு தான் தேவனுடைய சர்வாயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர நமக்கு எதிராய் வருகிற ஜனங்களை சபிக்கவோ, நமக்கு எதிராய் வருகிற ஜனங்களை வசனத்தை கொண்டு முடக்கவோ, மந்திரத்திற்கு போல நீங்கள் செயல்படுவதற்கு வசனமானது கொடுக்கவில்லை. தேவனுடைய சர்வாயுதம் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலும் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன? வசனத்தை சரியாக அறிந்து கொள்ளாதது நிமித்தமாக. தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு தடையாய் போனது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குடும்பத்திற்குள் வளர்ச்சி இல்லாமல் போனது என்ன? குடும்பத்திற்குள் பிரிவினைகள் வந்தது என்ன? எதற்காக? இவைகளெல்லாம் நாம் தேவனுடைய சர்வாயுதத்தை சரியாக எடுத்துக்கொள்ளாதது நிமித்தம். குடும்பத்திற்குள் பிரச்சனையை கொண்டு வருகிறவன் கலகக்காரன், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் சேனைகள், இவைகள் தான் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு வரவிடாதபடி தடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. நீங்கள் இதற்கு எதிர்த்து நிற்பதற்கு ஒரே வழி, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுத்தாரோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். மாறாக மனிதர்களோடு போட்டி போடுவதல்ல. அது இன்னும் உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராளிகளை பிசாசானவன் கொண்டு வந்து விடுகிறான். அதனால் தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். God bless you.